நான் டிரைவர் சம்பத்து. இன்றைக்கி நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கூவாகம் திருவிழா. உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலான திருநங்கைகள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடும் கோயிலான கூவாகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் விழுப்புரத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் நடுவில் உளுந்தூர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த உளுந்தூர்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கூவாகம் கோயில் இருக்குது. ஒவ்வொரு சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கும் இங்கே மிகவும் பிரபலமாக திருவிழா நடைபெறும். இது திருநங்கைகளுக்கான திருவிழா. சரி, இந்த கூத்தாண்டவர் வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ திருநங்கைகள் என அழைக்கப்படும் மாற்றினத்தவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் அல்லது நிகழ்வாக அமைகின்ற ஒரு விழாவே கூத்தாண்டவர் திருவிழா ஆகும். திருநங்கைகளின் உணர்வோடு இணைந்த ஒரு சமுதாய சடங்காக இவ்விழா நடத்தப்படுகிறது. இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. மகாபாரத பெருங்கதையில் அர்ஜுனனால் கவரப்பட்டு குழந்தை வரம் பெற்ற வேடுவ பெண்ணான நாகக்கண்ணியின் மகன் அரவான் குருஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர் பக்கம் வெற்றி கிடைக்க எந்த குற்றமும் இல்லாத சகல லட்சணமும் பொருந்திய ஒரு மனித பலி தங்கள் தரப்பில் முதல் பலியாக வேண்டும் என ஆருடம் கூறுகிறது. பாண்டவர் தரப்பில் இவ்வாறு சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவர்களாக இருப்பவர்கள் அர்ஜுனன், அவர் மகன் அரவான், ஸ்ரீகிருஷ்ணர். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தான் இந்த போருக்கு முக்கியமானவர்கள் என்பதால் அரவானை பலியாக்க முடிவு செய்து இருவரும் அவனை அணுகுகின்றனர். அரவான் பலிக்கு சம்மதித்தாலும் அவனுக்கான இறுதி ஆசியாய் ஒரு பெண்ணுடன் ஒரு நாள் இல்லற வாழ்வை முடித்த பின்பேதான் பலிக்களம் புகுவேன் என சொல்கிறான். வேந்தர் குலம் முதல் வேடர் குலம் வரை எந்த பெண்ணும் இதை ஏற்க முன்வரவில்லை. இறுதியாக ஸ்ரீ கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணக்கிறார். ஒரு நாள் இல்லற வாழ்விற்கு பின் பலிக்களம் பூறுகிறான் அரவான். விதவை கோலம் பூணுகிறாள் மோகினி. இந்த கதையின் அடிப்படையில் மோகினியாய் தம்மை உணரும் அரவாணிகள் கூடி வரும் நிகழ்வாக கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா உள்ளது. சித்ரா பௌர்ணமி அன்று கூத்தாண்டவராகிய அரவானை கணவனாக நினைத்து கொண்டு கோயில் பூசாரியின் கையால் திருநங்கைகள் அனைவரும் தாலி கட்டி கொள்கின்றனர். இரவு முழுவதும் தங்களது கணவனான அரவானை வாழ்த்தி பொங்கல் வைத்து கும்மி அடித்து ஆட்டமும் பாட்டமுமாக மகிழ்ச்சியாய் இருக்கின்றனர். பொழுது விடிந்ததும் அரவானின் இரவு களியாட்டம் முடிகிறது. நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் மரத்தாலான அரவான் சிற்பம் வைக்கப்பட்டு கூத்தாண்டவர் கோயிலிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொலைக்களமான அழுகலம் கொண்டு செல்லப்படுகிறான். வடக்கே உயிர்விடப் போகும் அரவானை பார்த்து திருநங்கைகள் ஒப்பாரி வைக்கின்றனர். அழுத களத்தில் அரவான் தலை இறக்கப்படுகிறது. திருநங்கைகள் அனைவரும் முதல் நாள் தாங்கள் கட்டிக்கொண்ட தாலி அறுத்து பூ எடுத்து வளையல் உடைத்து பின் வெள்ளை புடவை உடுத்தி விதவை கோலம் பூணுகின்றனர். இதுவே கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவாகும். மகாபாரத போரில் அரவான் கூத்தாண்டவர் களப்பலி கொடுப்பதை நினைவுபடுத்தும் வகையில் இக்கோயில் சித்திரை பெருவிழாவின் 16ஆம் நாளில் அழுகலம் நிகழ்ச்சி நடப்பதால் கூவாகம் சுற்றுவட்ட கிராம மக்கள் 18 நாட்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்த்து விடுவர். சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு 3 நாட்களுக்கு முன்பே இந்தியாவின் மற்றும் உலகினில் பல பகுதிகளிலிருந்து திருநங்கைகள் விழுப்புரம் மற்றும் உளுந்தூர்பேட்டை தங்கிவிடுகின்றனர். இந்நிகழ்வு இந்தியாவின் பல பாகங்களிலிருந்து வரும் திருநங்கைகளை ஒன்றிணைக்கும் விழாவாக அமைகிறது. திருநங்கைகள் சந்திக்கவும் அவர்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் இத்திருவிழா அவர்களுக்கு சந்தோஷமளிக்கிறது.